இந்த கான்செப்ட் ஓவர்வியூ செஷன்ல நம்ம பார்க்க போறது ஜர்னல் வவுச்சர்ல என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஜர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஜர்னல் வவுச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஜர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் நம்ம ஜர்னல் என்ட்ரி மூலமா தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இத நம்ம ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஜர்னல் என்ட்ரிய டேலியில ஜர்னல் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது தப்பு. ஜர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது வேற. அதே மாதிரி ஜர்னல் வவுச்சர் அப்படிங்கிறது வேற. அப்ப எந்தெந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஜர்னல் வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமுக்கு வந்து சேரும். அதர்வைஸ் எனக்கும் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இப்ப ஜர்னல் வவுச்சர்ல என்னென்ன டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவா எக்ஸ்பென்சஸ் அல்லது இன்கம் சம்பந்தப்பட்ட என்ட்ரீஸ் வந்து கேஷ் பேசிஸ்ல இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேமெண்ட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதர்வைஸ் இப்ப கேஷ் பேசிஸ்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது கிரெடிட் பேசிஸ் டிரான்சாக்ஷன் அப்ப நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம நம்ம புக்கிங் என்ட்ரி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி, அத நம்ம ஜர்னல் வவுச்சர்ல நம்ம கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணணும். அத நம்ம பேமெண்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா, பேமெண்ட் வவுச்சர்ல கண்டிப்பா ஒரு கேஷ் லெட்ஜரோ அல்லது பேங்க் லெட்ஜரோ கண்டிப்பா நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல டியூ பேசிஸ்ல நம்ம எக்ஸ்பென்சஸ் அல்லது இன்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஜர்னல்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அங்கே கேஷ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி 2வது நம்ம பார்க்க போற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அசெட் அல்லது இன்வெஸ்ட்மென்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அல்லது சேல்ஸ் பண்றோம். அப்படி பர்ச்சேஸ் பண்றோம் அல்லது சேல்ஸ் பண்றோம் கேஷ் பேசிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேமெண்ட் வவுச்சரோ அல்லது ரிசிப்ட் வவுச்சரோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இங்க கேஷ் பேசிஸ்ல இந்த 2 டிரான்சாக்ஷனும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அத நம்ம கிரெடிட் பேசிஸ் டிரான்சாக்ஷன் நம்ம சொல்றோம். இத நம்ம ஜர்னல் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். 3வதா நம்ம பார்க்குற டிரான்சாக்ஷன்ஸ் டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ். இப்ப நம்ம பொதுவா வந்து இன்புட் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டில இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரீஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பா ஜர்னல்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சில டாக்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், நம்ம ஜர்னல் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதுக்கான செட்டப் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா நம்மளுக்கு டேலில ஜர்னல் வவுச்சர்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். 4வதா நம்ம பார்க்க போற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம அலோவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்திலயும், அல்லது நம்முடைய சப்ளையர்ட்ட இருந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த டிஸ்கவுண்ட் அலோவ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் சம்பந்தப்பட்ட என்ட்ரிய பர்ட்டிகுலரா அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டிக்கு பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஜர்னல் வவுச்சர்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அட் தி டைம் ஆஃப் பேமெண்ட் அல்லது ரிசிப்ட் டைம்ல நம்ம டிஸ்கவுண்ட் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா நம்ம ஜர்னல்ல ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ கேஷ் நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். ரிசீவ் பண்ணும்போதே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ரிசிப்ட் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி கேஷ் நம்ம வந்து பே பண்றோம் அல்லது பேங்க் மூலமா நம்ம வந்து நம்முடைய சப்ளையருக்கு அமௌண்ட் பே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அத பேமெண்ட் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப எந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஜர்னல் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டிஸ்கவுண்ட்ட நம்ம ரைட் ஆஃப் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும், நம்ம வந்து ஒரு பில்ல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அத நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்றோம். அந்த இடத்துல நம்ம வந்து கேஷ் நம்ம வந்து குடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது கேஷ் நம்ம வாங்கலங்கிற பட்சத்துல, நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் என்ட்ரி பண்ணும்போது, நம்ம கண்டிப்பா ஜர்னல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். 2வது பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது டிஸ்கவுண்ட் கிடையாது. நமக்கு வர வேண்டிய ஒரு அமௌண்ட் நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து நம்மளுக்கு வராம போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பொதுவா வந்து எண்ட் ஆஃப் தி இயர்ல அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம வந்து இத பார்க்குறோம். ஸோ பேட் டெப்ட் அப்படிங்கிறது நம்ம ரைட் ஆஃப் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டியோடைய டோட்டல் பில்லையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். அப்படி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஜர்னல்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒருவேளை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல போன வருஷம் நம்ம வந்து பேட் டெட்டா ரைட் ஆஃப் பண்ணா, அதே பார்ட்டி வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பேட் டெட் ரெக்கவர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அது ஒரு இன்கம் நேச்சர் கூட. ஸோ அப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன நம்ம வந்து பேட் டெட் ரெக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜர்னல்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கேஷ நம்ம வந்து ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அத நம்ம ரிசிப்ட் வவுச்சர்ல கூட நம்ம வந்து பேட் டெட் ரெக்கவர்ட் அப்படிங்கிற லெட்ஜர் மூலமா நம்ம வந்து பண்ணிக்க முடியும். 4வதா நம்ம பார்த்த இதுல இந்த பேட் டெட் ரெக்கவர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்து கேஷா ரிசீவ் பண்ணா மட்டும் ரிசிப்ட் வவுச்சர்லயும், அதர்வைஸ் அந்த பர்ட்டிகுலர்
பார்ட்டியோடைய அக்கவுண்ட்ல நம்ம ஆட் பண்றோம். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு புக்கிங் என்ட்ரி நம்ம வந்து பாஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி இருந்தாலும் மட்டும், நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஜர்னல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். 5வதா நம்ம பார்க்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இயர் எண்ட் புரோவிஷனல் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இயர் எண்டுல நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவுகள முன்கூட்டியே நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி டேல நம்ம வந்து ஒரு சில புரோவிஷன்ஸ் என்ட்ரீஸ் வந்து நம்ம வந்து அ அ என்டர் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம் அப்படின்னா, மா தேர்ட் 31 மார்ச் வரைக்கும், அதாவது மார்ச் மந்த்துக்கான சேலரிய நம்ம நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர், அதாவது ஏப்ரல்ல நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து சேலரி அக்கவுண்ட்ட நீங்க டெபிட் பண்றதுக்கு பதிலா, ஸோ எண்ட் ஆஃப் தி இயர்ல, அதாவது 31 மார்ச் கரெக்ட்டான ஒரு ஃபினான்சியல் இயர்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சேலரிய நம்ம டெபிட் பண்ணிட்டு, புரோவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரெடிட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ந ஒரு பர்ட்டிகுலர் ஃபினான்சியல் இயருக்கான ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸஸையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கான புரோவிஷன்ஸ் என்ட்ரிய நம்ம ப்ராப்பரா ப்ரீவியஸ் இயரோடைய எண்ட் ஆஃப் தி டேட்ட நம்ம வந்து என்டர் பண்ணி, அதுல நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இத எல்லாமே நம்ம வந்து புரோவிஷன்ஸ் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஃபைனலைசேஷன் பர்ப்பஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய என்ட்ரீஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது டேலி கோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அல்லது டேலி ரிலேட்டடா வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, என்னுடைய இந்த சேனல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கான்செப்ட் ஓவர்வியூல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.